இந்த உடம்பு என்பது எனக்கு சொந்தம் கிடையாது. இந்த என்ன வேணாலும் பண்ணணுன்ற உரிமை நமக்கு கிடையாது. இந்த உடம்ப நான் பத்திரமா பார்த்துப்போம். இந்த இயற்கை என்னை கொடுத்தது. ஒவ்வொன்றும் நமக்கு எவ்வளவு வேல்யூன்னு எப்ப தெரியுமா தெரியும்? கெட்டு போன பிறகு தெரியும். ஒரு பல்லு ஆட்டம் கண்டு ஒழுந்து போச்சுன்னா அதை கட்டுறதுக்கு எவ்வளவு சிரமன்றது தெரியும். கொஞ்சம் கண்ணு பிரச்சனை வந்து கண்ணாடி போடுறதுக்கு முன்னாடி படிச்ச படிப்பும் கண்ணாடி போட்ட பிறகு தெரியும். கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், முடி கொட்டட்டும், கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் வரட்டும், கை கால் வலிக்கட்டும், மூட்டு வலி வரட்டும், இயற்கை மூட்டு மாதிரி வருமா? கொஞ்சம் கிட்னி ப்ராப்ளம் வரட்டும், டயாலிசிஸ் பண்ண முடியுமா? எவ்வளவு பண்ண முடியும்? ஒவ்வொரு உறுப்பும் நமக்கு அவ்வளவு ஒரு ஸ்பெஷல். நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்பும், ஒரு கல்லீரலா இருக்கட்டும், மண்ணீரலா இருக்கட்டும், இறைப்பையா இருக்கட்டும், குடலா இருக்கட்டும். குடல்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட சாப்பிட முடியாது. ஒரு நாக்குல சின்னதா கொஞ்சம் அர்ச்சனை வரட்டும், ஒன்னும் பண்ண முடியாது. ஒன்னொன்னு நமக்கு நகத்துல கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை வரட்டும். இயற்கை எண்ணெய் சும்மா சாதாரண இல்லை நமக்கு, எந்த ஒரு பொருளும். இப்போ முதல்ல நம்ம பொருளை நம்ம பத்திரமா பார்த்துக்கிறோமா, வந்த பிறகு யோசிக்க கூடாது. அப்போ அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்றாங்க, உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. ஒரு சித்தர்கள்லாம் பாடி வச்சுட்டு போயிட்டாங்க, ஊற்றை சடலும் உப்பிருந்த பாண்டம் காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா. அது வந்து தேகத்தின் மீது அதிக அபிமானம் வைக்குபவர்கள் திட்டுறாங்க. ஆன்மாவிய மறந்துடுறியன்றது திட்டுறது, அதை அப்படியே ராவா எடுத்துடக்கூடாது. ஆனா உண்மையில் தேகம் என்பது என்ன, அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க? மெய். தேகம் என்பதற்கு என்ன சொல்றாங்க? மெய். ஆனா இது மெய்யா? இது பொய். இது மெய்யான தேகம் இருக்கும்போது ஏன் சொல்றோம்? மெய்யான இறைவன் இதனுள் இருப்பதால் மெய். இப்ப எப்படி? இப்போ கங்கா தீர்த்தம் ஒரு குவளையில வச்சிருக்கோம். கங்கா தீர்த்தம், அந்த குவளைக்கு என்ன பண்ணுவோம்? துணி கட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு. அந்த குவளைக்கு மரியாதையா, உள்ள இருக்கிற கங்கா தீர்த்தத்துக்கு மரியாதையா? அந்த கங்கா தீர்த்தம் அதில் இருப்பதால் அந்த குவளையை மதிக்கிறோம். சாதாரணமா இருந்தா? அப்போ இந்த உள்ளே மெய்ப்பொருள் இருப்பதால் இந்த உடலை நாம் மெய் மெய் என்று அழைக்கிறோம். மெய்ப்பொருள் உள்ளே இருப்பதால். அதனாலதான் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன். உரு பொருள் வினைத்தொகை, உரு பொருள் உற்ற பொருள், உருகின்ற பொருள், உரும் பொருள். உரு பொருள் என்றால் அது தாயா வல்லினரு. உற்ற பொருள், உயர்ந்த பொருள், தேவையான பொருள், இருக்கின்ற பொருள். அது என்ன? உரு பொருள். அந்த உரு பொருள் உடம்பினுக்குள்ளே கண்டேன். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன். எது? பிரம்மோ, ஆன்மா, தெய்வம், என்ன வேணாலும் சொல்லுங்க, அறிவு. உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. சொன்னவர் யார்? திருமூலர். உத்தமனுக்கு கோயில் எது? உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம். வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். எப்படி உருவகிக்கிறாரு பாருங்க. உள்ளம்தான் கோயிலாம், ஊன் உடம்பு ஆலயமா. கோயிலுக்கும் ஆலயத்துக்கும் என்ன வித்தியாசம்? கோயில் என்பது இறைவன் இருக்கிற வீடு, அந்த அந்த தலம், கருவறை. ஆலயம் என்பது முழுக்க பிரகாரம். அந்த இடம் போனோன்னு ஆன்மா லயமாயிடும். அப்போ உடம்பு என்கிற ஆலயம், அதுல கருவறை எது? உள்ளம். அப்போ உள்ளம் பெருங்கோயில், இந்த ஊன் உடம்பு ஆலயம். இந்த ஆலயமாகிய இந்த ஊன் உடம்புக்கு எது வாயிலாம்? வாய். எது வந்து இறைவனாம்? லிங்கம். கருவறையில் இருக்கிற விக்கிரகம் எது? விக்கிரகம் எது? தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். உன் உயிர் தாண்டா அதுல இருக்கிற விக்கிரகம். இதத்தான் வள்ளல் பெருமானார் சிற்சபை தெய்வம்னு சொன்னார்.
சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். உயிர் தான்ப்பா தெய்வம். இப்போ இதுல ஆங்கிலேயர்களுக்கு ஒரு தெய்வம், அமெரிக்கர்களுக்கு ஒரு தெய்வம், இஸ்லாமியர்களுக்கு ஒரு தெய்வம், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தெய்வம் இல்ல. ஒரே தெய்வம். உன் உயிர் தான் தெய்வம். எறும்புல ஒரு தெய்வம், ஆடுல ஒரு தெய்வம், மீன்ல ஒரு தெய்வம், கோழியில ஒரு தெய்வம், இறால்ல ஒரு தெய்வம், நண்டுல ஒரு தெய்வம், இன்னும் வேற என்னெல்லாம் சாப்பிடுவாங்க. ஒரே தெய்வம் தான். இப்ப யார நம்ம சாப்பிடுறோம்? இறைவன். அதனால்தான் ஐயா என்ன சொல்றாரு? உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்த மெய் சிவமே. இறைவன் வந்து வள்ளல் பெருமானாட்ட என்ன சொல்றானா ராமலிங்கம், நீ எத்தனை வருடமா, ஐயாவே சொல்லுவார், 12 ஆண்டு தொடங்கி இற்றை நாள் வரையில்னுவர். அவருக்கு புத்தி 12 வயசுல தெளிஞ்சதுல இருந்து உன்னை நினைச்சு 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 நான் அழாத நாள் இல்லையே, உன் உண்மையை எனக்கு சொல்லுன்னு நான் கேட்டனே அப்படின்னு சொல்லுவார். அப்போ இறைவன் வந்து சொல்றாரோ, ராமலிங்கம் நீ கேட்டல்ல, உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு கேட்டல்ல, சொல்றேன் உண்மை. நான் எங்க இருக்கேன் தெரியுமா? என் உண்மை தன்மை என்ன தெரியுமா? உயிருள் யாம். நான் எங்க இருக்கேன்? உயிருள் யாம். நான் இருக்கேன்டா. இந்த உயிர்கள்லாம் எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு. அதை உணர்ந்து நீ என்ன பண்ணு? இனிமே உயிர் நலம் பரவுக. பரவுக என்றால் வழிபாடு. இனி எல்லா உயிர்களினுடைய நலத்திற்காக நீ செய்கிறாய் பார் செயல்கள், அதுதான் வழிபாடு. எந்த உயிர் கஷ்டப்பட்டாலும் அந்த உயிரினுடைய நன்மைக்காக, அந்த உயிரினுடைய நலத்திற்காக, அந்த உயிரினுடைய துன்பம் போக்க நீ செய்கின்ற செயல்கள் எல்லாம் சிவபூஜை போ. எவ்வளவு பெரிய விளக்கம் தெரியுமா? இந்த உண்மை தெரிந்து விட்டால் நாம கடவுளை தேடி போக வேண்டியதில்லை, கடவுள் நம்மளை தேடி வருவார். தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். தெல்ல தெளிந்தாருக்கு போனார். நம்ம ஐயா என்ன சொன்னார்? அறிவு நிலை தெளிந்தோருக்கு உயிரிழக்கமே கடவுள் வழிபாடுன்னு அதான் போட்டார். தெல்ல தெளிந்தால் சீவன் சிவலிங்கம். இதுல சண்டை வருமா? இப்ப இந்த உணர்வு வந்துருச்சுன்னா, இப்ப ஏன் இந்த வகுப்புலாம் நடத்துறாங்க? போ எடுத்துட்டு போய் இப்ப ஜாதி சண்டை போடுவோமா? ஜாதின்ற பேர்ல எடுத்துட்டு போய் வெட்டுவோமா? ஜாதி பெருமை பேசுவோமா? நான் இப்ப கூட ஒரு சிலர் சொல்றாங்க, நாங்க இப்ப கூட வீட்டுக்குள்ள விட மாட்டோங்க. எவ்வளவு தைரியம் பாருங்களேன். அப்ப நீ உன்னுடைய ஜாதி பெருமை பார்க்கிறாய், ஆனா கடவுள் உன் வீட்டுக்கு வரமாட்டாரு. நீ அவங்கள வரலன்ல, உன் வீட்டுக்கு கடவுள் வரமாட்டாரு. சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதினார் ஐயா. சமயம் குலம் முதல் சார்பெல்லாம் விடுத்த அமயம் தோன்றிய அருட்பெரும் ஜோதி. சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அநாதியாம் அருட்பெரும் ஜோதி. என்ன வரி ஒவ்வொன்றும்? சாதியும் மதமும் சமயமும் காணா. 2 அர்த்தம் அதுக்கு. அதுகிட்ட அதெல்லாம் இல்லப்பா. சமயமும் சாதியும் மதமும் அதுகிட்ட இல்லப்பா. காணா, அது காணாது, அது இல்ல, அது இல்ல, அதுகிட்ட அதெல்லாம் இல்ல. அது பிளைண்டா இருக்கு, நில்லுது. அதுக்கிட்ட ஒண்ணும் கிடையாது. அதுகிட்ட என்ன சாதி என்ன சமயம்? ஆன்மா கிட்ட என்ன சாதி சமயம் பார்க்க முடியும்? ஆனா பெண்ணா, நிறம் என்ன, அதுக்கு என்ன நிறம், உயரமா குள்ளமா? ஆதி அநாதியாம் அருட்பெருஞ்சோதி. எல்லாம் தெளிவு வரும். சமயம் கடந்து தனிப்பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெருஞ்சோதி ஐயா. இதெல்லாம் எப்ப வரும்? நமக்குள்ள உயிரை பார்க்கும் போதுதான் வரும். இது எவ்வளவு பெரிய ஞானம் தெரியுங்களா? இங்க உயிரை நீங்க தெய்வமா பார்த்துட்டேனா, ஓ எனக்குள் பிரம்மம் இப்படி இருக்கா, அப்ப இங்க பாருங்க, எல்லாத்துலயும் தெய்வம் தானே இருக்கு. இது என்ன சாதாரண அறிவா? இதுதான் பிரம்ம ஞானம், இதுதான் உச்சபட்ச ஞானம். இந்த 6வது அறிவு எடுத்து மனித பிறப்பு எடுத்து வந்ததனுடைய அந்த பலன் உச்சபட்சம் என்னன்னா, நமக்குள்ள கடவுளை பார்க்கிறது, உயிரா பார்க்கிறது.
இங்க பார்த்துட்டோம்னா பினிஷ். அப்ப எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு இது முக்தி, இது சித்தி. எனக்குள்ள உயிராக நான் இறைவனை பார்த்துட்டேன்னா, அறிவாகவோ உயிரோ இல்ல ஆன்மாவோ எந்த வார்த்தைனாலும் போட்டுக்கோ, அப்படி பார்த்த அறிவுக்கு ஏற்படுவது முக்தி. அதுக்கப்புறம் அந்த அறிவுக்கு வேற தீனி தேவையில்லை. அது திருப்தி ஆயிடும். அதுக்கு பிறகு அந்த அந்த அறிவு போய் எல்லாரையும் பார்க்கும், எல்லா உயிர்களையும் பார்க்கும். அப்ப என்ன சொல்லும்? சர்வம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம். நமக்கு அந்நியமா அங்க ஒரு பொருளும் கிடையாது. யாரை பார்த்து யார் இப்ப என் கையை பார்த்து நான் போயிடுவேன், எப்போ இது என்ன அடிக்க போதும் பயம் இல்லை. எனக்கு அந்நியமா அங்க யாருமே இல்லை. பாரதி சொல்லுவான், எழுத்தும் தெய்வம் என் எழுதுகோளும் தெய்வம்னுவான். எல்லாம் தெய்வம்டா, யான் அன்றி பிற அங்கு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம்னுவான் பாரதி. என்னை தவிர வேற யாருமே இல்லப்பா. அப்ப பொறாம வருமா? பொறாம வருமா? வராது. என்ன அது என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ ஆன்மீகம்னா ஏதோ ஒரு இதுன்னு. உன்னை எப்படி வாழ, நீ செல்வமோ கல்வியோ பதவியோ அதிகாரமோ கொடுக்காத ஒரு ஞானத்தை ஆன்மீகம் கொடுக்கும் உனக்கு. அப்ப வாழற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது உலகியல் வாழ்க்கையிலே பெரிய அர்த்தமுள்ள வாழ்க்கையா. அப்துல் கலாம் ஐயா ஏன் அவ்வளவு சிறந்த ஒரு அரசியல்வாதி, ஒரு சிறந்த விஞ்ஞானி என்பதை விட ஒரு சிறந்த மனிதர்? ஏன் அவர் சிறந்த ஆன்மீகவாதி. ஓ மதவாதிகளே எல்லோரும் ஆன்மீகத்திற்கு வாருங்கள்னார். அது என்ன? அது மதவாதிகளே, உன் கடவுள் வேற, உன் கடவுள் வேற, என் கடவுள் வேற, என் கடவுள் தான் பெருசுன்னு சொல்லிட்டு நீ ஒரு சார்போடு இருந்தால் நீ அந்த இடத்துல மதவாதி ஆயிடுற. அதெல்லாம் இல்லப்பா. எல்லா கடவுளும் ஒரு கடவுளுக்கு வச்ச பல்வேறு பெயர்கள் தான். இப்படி ஆயிட்டா நீ ஆன்மீகவாதி, வேற ஒண்ணும் இல்லை. அது உயிரை தான் இப்படி பாக்குறாங்க. பிரம்மம் ஒன்று உளது உண்மை. பாரதி சொல்லுவான், பிரம்மம் ஒன்று, அது உளது, அது உண்மை, அது நம் உயிர் என்று அறிவோம். தெரிய மாட்டேங்குதே. பாரதி நல்லா திட்டுவாரு, ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி. ஆயிரம் தெய்வமா கோடி தெய்வமா? கோடி கோடியார். இந்த கலாமையா ஒரு கதை சொல்லுவார். ஒரு பூதம் இருந்துச்சான். அந்த பூதத்துக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த பூதத்துக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஏதாவது வேலை கொடுக்கணும். அப்படி ஒரு பூதத்தை ஒருவர் வரம் வாங்கிட்டு போயிட்டாரு ஒரு முனிவர் கிட்ட. இந்த பூதம் எனக்கு கொடுங்களேன், அது வேலை உடனே செஞ்சிருது, எனக்கு அந்த பூதம் கொடுங்களேன். உடனே முனிவர் பார்த்தாரு, வேண்டாம், ரிஸ்க்கு, அது எனக்கு தெரியும் அதை எப்படி ஹேண்ட்லிங் பண்றதுன்னு. நீ என்னவோ ஆசைப்பட்டு கேட்குற, அந்த வேண்டாம், அப்படி கேட்காத அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த அந்த பையன் கேட்கல, அந்த சீடன் கேட்கல. அதெல்லாம் கிடையாது, அந்த அந்த பூதம் எனக்கு வேணும். சரி குரு சொல்றேன், கேட்கல, எடுத்துட்டு போ. அதான் என்ன வேலை சொன்னாலும் செய்த. சரி போனாரு. அவருக்கு பயங்கர ஆசை, எனக்கு ஒரு பெரிய மாளிகை கட்டி கொடு, 100 பெட்ரூம் இருக்கணும் எனக்கு. ஜி பூம்பா கொடுத்துருச்சு. எந்த பூதம் எங்க இருக்குன்னு கேட்காதீங்க, வீடு வந்துருச்சு. எனக்கு ஒரு பெரிய ஆபீஸ் வேணும், ஃபேக்டரி வேணும், ஜி பூம்பா. ஆபீஸ் வந்துருச்சு, தொழிற்சாலை வந்துருச்சு. எனக்கு இவ்வளவு ட்ரெஸ் வேணும், ஜி பூம்பா வந்துருச்சு. இப்படி ஒன்னொன்னா கேட்கிறாரு, எனக்கு இவ்வளவு நகை வேணும், எனக்கு இத்தனை பர்னிச்சர்ஸ் வேணும், எனக்கு இத்தனை கார் வேணும். கேட்போமா இல்லையா? கேட்டுக்கிட்டே இருக்காரு, எல்லா ஆசையும். பூதம் சொல்லுது, அடுத்து அடுத்து அடுத்து. ஏன்னா அந்த பூதத்துக்கு வேலை கொடுக்கலன்னா அது அவங்கள சாப்பிட்ரும். கொடுத்துக்கிட்டே இருக்காரு, இது பண்ணு அது பண்ணு, எவ்வளவுன்னு கொடுப்பாரு. அது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல முடிச்சிருச்சு எல்லா வேலையும். இப்போ சாப்பிட வருது, ஓடுறாரு குரு கிட்ட. குருவே என்னாச்சு? நான் தான் வேணான்னு என்னடா கேட்கலையே, அது என்னையே சாப்பிட வருது குருவே. சரி, 7 கடல் மண்ணில் போய் எண்ணிட்டு வர சொல்லு. போச்சு, சரி நட்சத்திரத்தை போய் எண்ணிட்டு வர சொல்லு. அது போச்சு, இந்தா இவ்வளவுதான், இத்தனை கோடி 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 கோடி. ஐயோ, சரி இந்த மரத்துல இருக்க இலையெல்லாம் போய் எண்ணிட்டு வா, உலகத்துல எவ்வளவு மரம் இருக்கு, எவ்வளவு எல்லாம் எண்ணிட்டு வந்து சொல்லியாச்சு. ஐயோ குருவே, வந்துருது குருவே. சரி, அத பாரத தேசத்துக்கு அனுப்பு. அங்க எத்தனை சாமி, எத்தனை சமயங்கள், எத்தனை மதம் இருக்கு, எத்தனை ஜாதி இருக்குன்னு எண்ணிட்டு வர சொல்லு. இது கலாமையா சொன்ன கதை. போன பூதம் திரும்பியே வரலையா, இவன் ஃப்ரீ ஆயிட்டான்.
கலாம் ஐயா சொல்ற, போன பூதம் இப்ப வரைக்கும் எண்ணிட்டே இருக்குதான். அதுல ஒரு உட்பிரிவு சொல்றான், அதுல ஒரு உட்பிரிவு, அதுல ஒரு உட்பிரிவு. பூதம் கலங்கி போய் அங்கேயே உட்காந்துருக்கு. இருக்கா இல்லையா? சப்டிவிஷன் போயிட்டே இருக்கோங்க. அவங்க அவங்க வேலையை அவங்கவுங்க செய்யறாங்க. இதுல யார் ஏற்றத்தாழ்வு? எல்லாரும் பெருமைக்குரியவர்கள் தான். இது எப்ப அந்த உயிர் அறிவு வரணுமா? தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அன்புதான். அதனால்தான் அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார். என்ன பாட்டியா திருமந்திரம். இப்போ நம்ம டிக்ஷனரியில போய் பொருள் தேடுறோம். அன்பு அப்படின்னா என்னன்னு பொருள் தேடுறோம். அங்க என்ன இருக்குமா? சிவம். சினானிமிஸ்ன்னு இருக்கு இல்லையா இங்கிலீஷ்ல? ஒரே சொல்லிருக்கு, ஒரே பொருளுக்கு நிறைய சொற்கள் இருக்கும். இப்ப சொல்லுதல், பகர்தல், கூறுதல், விளம்புதல் எல்லாம் ஒண்ணுதான். அப்படி அன்பு வேற சிவம் வேற இல்லப்பா. சிவம் என்றால் இறைவன், கடவுள், பிரம்மம், தெய்வம், பரம்பொருள், பரமாத்மா, மெய்ப்பொருள், பராபரம், பரம்பரம், பராசக்தி, பரவெளி. நீங்க என்ன வேணாலும் பேர் கொடுங்க, சிவன், விஷ்ணு, எதை வேணாலும் சொல்லுங்க, அதுதான் அந்த சிவம். அன்பும் சிவமும் இது மாதிரி சொல்ல முடியுமா யாராவது? நம்ம தமிழன் தான் சொன்னோம். ஆனா நம்ம தான் என்ன பண்றோம்? நம்ம பெருமை அறியாதவர்கள். அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது யாவரும் அறிகிலார். அன்பே சிவமாவது யாவரும் அறிந்த பின். எல்லாருக்கும் ஆசை திருமூலருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருதான். அன்புதான் கடவுள்னு தெரிஞ்சிருதான். ரெண்டு வித்தியாசம் இருக்குங்க. லவ் இஸ் காட், காட் இஸ் லவ். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? A ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு ஏ. வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இல்லை. பட் காட் இஸ் லவ், லவ் இஸ் காட் வித்தியாசம் இருக்கு. அன்புதான் கடவுள் என்பது என்ன? லவ் இஸ் காட். எது ரெண்டுத்துல உயர்ந்தது? காட் இஸ் லவ்வா, லவ் இஸ் காடா? லவ் இஸ் காட். கடவுள் அன்புமயமானவர் என்பதை விட கடவுள் அன்புமயமானவர் இல்ல, அன்புதாயா கடவுள். கடவுள் அன்புமயமானவர் என்பதை விட அன்புதான் கடவுள். என்ன அழகு! இத சொன்னவன் தமிழ் ஐயா. அன்பே சிவமாவது யாவரும் அறிந்த பின். இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப சோமாலியால பசி துன்பம் இருக்குமா? நீங்க அதை படிச்சு பாருங்களேன். சோமாலியாவை பற்றி கட்டுரைகள் வருது. உயிர் போயிடுது. நம்ம என்ன பண்ண போறோம்? அங்க குழந்தைகளை சொல்றாங்க, குழந்தைகளை வேக வைத்து தாய் உண்ணுகிறாள். உண்மையோ பொய்யோ? படிச்சேன் நான். உண்மையோ பொய்யோ? நடக்குது. இவ்வளவு ஒரு சமுதாயம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குங்க. நம்ம உலகத்துல இந்த 21ஆம் நூற்றாண்டுல ஒரு நாடு இவ்வளவு பசி துன்பத்துல இருக்கு. உச்சபட்ச வறட்சிக்கு போயிடுச்சு, பஞ்சம். அங்க என்ன பண்ண போறோம் நம்ம? அவங்க மனுஷங்க இல்லையா? தமிழ்நாட்டுல பசிச்சாதானா? நம்மளால இப்ப ஒருவேளை காலையில சாப்பிட்டுட்டோம், நல்ல பொங்கல் சாம்பார் சாப்பிடும் போது நமக்கு எப்படி இருக்கும்? திருப்தியா இருக்கும். இதுக்கு மேல கொதி இருக்குமா? எவ்வளவு நேரம் இப்ப தாங்குவீங்க? இப்ப திரும்ப ஒரு பிரேக் வேணும் கொடுத்து ஏதாவது இருக்கா இல்லையா? என்னங்க மாத கணக்குல சாப்பிடாம இருக்காங்க. ஆனால் சொல்கிறார்கள் அமெரிக்காவுல அதிகபட்சமாக கோதுமை விலைதான். அந்த கோதுமையை கொண்டு போய் அந்த வர்த்தகத்துல விட்டோம்னா டாலர் கம்மியாயிடும் சொல்லி கடல்ல கொண்டு போய் கொட்டுறாங்களாமா கோதுமைய. ஒரு பக்கம் சோமாலியாவுல இவ்வளவு பசி துன்பம், இந்த மாதிரி அதிகமான விளைச்சலை கொண்டு போய் இப்ப இந்த மனிதாபிமானம், உயிரபிமானம் இருந்ததுன்னா என்ன டாலர்டா, பெரிய டாலரு. மனுஷன் அங்க செத்துன்னு இருக்கான், அனுப்புனா கோதுமைய. என்ன இல்ல? உயிர் அறிவு இல்ல. வருமா மனசு கடல்ல கொண்டு போய் கொட்ட? இப்ப இயற்கை என்னை பொங்க மாட்டாளா?
எப்படி ஒரு தனி மனிதனுக்கு தண்டனைகள் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வருமோ, அந்த மாதிரி டேர்ன் ஆகும். அங்க வறட்சியை கொடுப்பா. அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவா, என்ன வேணாலும் நடக்கும். நம்ம நாட்டு மக்கள் சாப்பிட்டாதானா, நம்ம நாட்டு பசிதானா இந்த உயிரை? அதனால்தான் எங்க வேதாத்திரி ஐயா, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும்னார். தலைவர்களுக்கு கொடுங்கடா முதல்ல மெடிடேஷன், அவங்க சன்மார்க்கத்துக்கு வரட்டும். ஒரு தலைவன் திருந்தினால் ஒரு நாடு திருந்தும். இந்த அறிவு நமக்கு வேணும். அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன்னு போட்டாரு. என்ன ஏக்கம் எப்படி இருக்கும் அது? அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கிறது. கோபம் வருமா? வெறுப்பு வருமா? ஊழல் பண்ணுவோமா? லஞ்சம் பண்ணுவோமா? அடுத்தவர்களை சூழ்ச்சி பண்ணுவோமா? சூது பண்ணுவோமா? அவர் எதிர்ப்பு பண்ணுவோமா? அன்பு தாங்க இன்னைக்கு என்ன தேவை மனித உலகத்துக்கு. அன்பு. விஞ்ஞான வளர்ச்சி இல்லை, இனி மெய்ஞான வளர்ச்சி தான் இன்னைக்கு வேணும். இதுக்கு இருக்க இந்த விஞ்ஞான வளர்ச்சியை ரொம்ப எக்கச்சக்கமா போயிட்டோம். அப்படி அந்த விஞ்ஞானத்தோடு மெய்ஞானம் இணைந்து வளர்ச்சிக்கு போகட்டும். அப்ப ஆக்கத்துறையில போகும், இல்லைன்னா அழிவுத்துறைக்கு தான் கொண்டு போகும். இதுல என்ன கலப்படம் பண்ணலாம், அதுல என்ன கலப்படம் பண்ணலாம், இந்த மருந்தை தயாரிச்சு என்ன பண்ணலாம், இந்த கிருமியை வச்சு பயோ வார் பண்ணலாமா, என்ன போயிட்டு இருக்கு உலகம். சர்வமும் ஒடுங்கி போய் 2 வருஷம் உட்கார்ந்து இருந்தோம். எத்தனை பேர்கள் தன் உறவுகளை இழந்தார்கள். மரணத்திற்கு கூட மரியாதை இல்லாம போயிடுச்சு. மரணம் தான் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரன், குற்றவாளி, கொலகாரனா இருந்தா கூட மரணம் அடைந்து விட்டால் அவனுக்கு தகுந்த மரியாதைகளோடு ஈமச்சடங்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயம் நம்மளுது. அது கூட இல்ல, அப்படி ஜேசிபில அள்ளி தூக்கி போட்டாங்க. என்ன கற்றுக் கொடுத்தது நமக்கு? உயிரை பாரியா. இது ஏன் சொல்றேன்னா, எங்க சுத்தி நீ உயிரை பாத்துற. இந்த உயிர் அறிவு என்பது ஏன் வள்ளலார் போராடுறாரு? வாங்க சன்மார்க்கத்துக்கு வாங்க. என்ன சன்மார்க்கம்? உனக்குள் இருக்கும் உயிர் தான் சாமி.